Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 50 beginning words, அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் தெரியாம இங்கிலீஷை கத்துக்கவே முடியாதுங்க. சோ அதனால என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்லி தர போறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழ்ல சொல்லி அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு சொல்லி தர போறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா இணைப்பு, இணைக்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கனெக்ட். நெக்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கிளாட். நெக்ஸ்ட் ஒன் பகிர். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஷேர். நெக்ஸ்ட் ஒன் சலுகை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆஃபர். நெக்ஸ்ட் ஒன் பிரிவு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? செக்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் அடிமை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்லேவ். நெக்ஸ்ட் ஒன் உடனடி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் மக்கள் தொகை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஏற்படும், நிகழ்கிறது. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அக்கர். நெக்ஸ்ட் ஒன் ஆதரவு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் வரம்பு, வீச்சு. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் நீராவி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்டீம். நெக்ஸ்ட் ஒன் திரவம். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா? லிக்விட். நெக்ஸ்ட் ஒன் மேற்கோள். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கொட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் பெண்கள். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? உமன். நெக்ஸ்ட் ஒன் காந்தம். அப்படின்னா இங்கிலீஷில் மேக்னெட். நெக்ஸ்ட் ஒன் பொருந்துக, போட்டி. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மேட்ச். நெக்ஸ்ட் ஒன் விவாதம், கலந்துரையாடல். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டிஸ்கஸ். நெக்ஸ்ட் ஒன் வழிகாட்டி. இது எப்படி சொல்லலாம்? கைடு. நெக்ஸ்ட் ஒன் அனுபவம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வாங்கியது. இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா? பாட். நெக்ஸ்ட் ஒன் வழி நடத்தியது. இது எப்படி சொல்லலாம்? லீட். நெக்ஸ்ட் ஒன் கயிறு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரோப். நெக்ஸ்ட் ஒன் நழுவு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்லிப். நெக்ஸ்ட் ஒன் கனவு. இது எப்படி சொல்லலாம்? ட்ரீம். நெக்ஸ்ட் ஒன் நிலை அப்படின்னா இங்கிலீஷில் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் மொத்தம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோட்டல். நெக்ஸ்ட் ஒன் அடிப்படை அப்படின்னா பேசிக். நெக்ஸ்ட் ஒன் இரட்டை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டபுள். நெக்ஸ்ட் ஒன் தொடரவும். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கண்டினியூ. நெக்ஸ்ட் ஒன் விளக்கப்படம். அப்படின்னா சார்ட். நெக்ஸ்ட் ஒன் கழித்தல். மேக்ஸ்லாம் யூஸ் ஆகலாங்க. கழித்தல். இது எப்படி சொல்லலாம்னா? சப்ஸ்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் பரவல். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்ப்ரெட். நெக்ஸ்ட் ஒன் ஏற்பாடு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அரேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிப்பு. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன்வென்ட். நெக்ஸ்ட் ஒன் பருத்தி அப்படின்னா இங்கிலீஷில்? காட்டன். நெக்ஸ்ட் ஒன் பிறப்பு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பார்ன். நெக்ஸ்ட் ஒன் தீர்மானத்தில். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டிட்டர்மினேஷன். நெக்ஸ்ட் ஒன் சத்தம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நிலை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லெவல். நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சேகரிக்கவும். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கேதர். நெக்ஸ்ட் ஒன் பிரகாசம் அப்படின்னா ஷைன்.
நெக்ஸ்ட் ஒன் நெடுவரிசை நெடுவரிசை அப்படின்னா காலம் காலம். நெக்ஸ்ட் ஒன் மூலக்கூறு, இதெல்லாம் கெமிஸ்ட்ரியூஸ் ஆகும். மாலிகுல் மாலிகுல். நெக்ஸ்ட் ஒன் தேர்ந்தெடு தேர்ந்தெடு, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? செலக்ட் செலக்ட். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் மீண்டும், எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரிப்பீட் ரிப்பீட். நெக்ஸ்ட் ஒன் தயார் தயார், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ரிப்பேர் ப்ரிப்பேர். நெக்ஸ்ட் ஒன் நடுத்தர வயது நடுத்தர வயது, இது எப்படி சொல்லலாம்? மிடில் ஏஜ்ட் மிடில் ஏஜ்ட். நெக்ஸ்ட் ஒன் தந்திரம் தந்திரம், இது எப்படி சொல்லலாம்? ட்ரிக் ட்ரிக். நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. ஒவ்வொருவரும் இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.